விஜயின் முள்ளிவாய்க்கால் தொடர்பான பதிவு ஏற்படுத்திய பெரிய மாற்றங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஈழ அரசியலை புறந்தள்ளுமா தமிழக வெற்றி கழகம்? தொடர்ந்தும் இந்தியாவில் ஈழ அரசியல் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான நோக்கம் என்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தொடர்ந்துமே ஈழம் தொடர்பான விடயங்கள் இந்திய அரசியல் பரப்பில் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறுகின்றது. அதே சமயத்தில் இந்திய அரசியல் தொடர்பான விடயங்கள் ஈழத்திலையும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான பேசுபொருளாக மாறுகின்றது. இதற்கான காரணம் விஜய் என்கின்ற ஒரு கதாநாயகனுடைய பிம்பமாக இருக்கலாம் என்கின்ற விதத்தில் பலரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட விஜயினுடைய ஒரு சில அரசியல் நகர்வுகள் வெறுமனே இவர் ஒரு கதாநாயகன் பிம்பம் கொண்டவர் அல்ல, அரசியலுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர் போன்ற ஒரு தோற்றமளிக்கிறார், அல்லது அரசியலுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு படிப்பினைகளை தொடர்ந்து இந்திய அரசியலில் பயணிக்கின்ற கட்சிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் முன்னைய காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே மிகப்பெரிய அளவில் விஜயனுடைய அரசியல் விமர்சிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அரசியலில் நிலை பெற்று நிற்பதென்பது மிகப்பெரிய அளவிலான சாத்தியமான விடயமாக அமையாது என்று பேசியிருந்தார்கள். இருந்தாலும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக விஜய் ஒரு ஏகோபித்த ஆதரவை மக்களிடம் பெற்றிருந்தார். என்னதான் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட முன்னைய காலகட்டத்தில் இந்த கட்சிகளுடைய ஆதரவு உடனடியாக தேர்தலில் குதித்து அந்த அளவுக்கு பழைய கட்சிகள் ஆதரவை பெற்றிருக்கவில்லை உடனடியாக நேரடி தேர்தலில் குறித்து. ஆனால் விஜய் நேரடியாக தேர்தலில் குறித்து இந்த ஆதரவை பெற்றிருந்தார். அதற்கு பிறகு விஜயனுடைய அரசியல் உலகளாவிய ரீதியில் ஒரு அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றன. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் தினத்தன்று முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் உறவுகளின் உரிமைகளுக்கு நாம் எப்பொழுதும் துணையாக நிற்போம் என்கின்ற விஜயனுடைய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவின் பகிர்வு மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் சார்ந்து யாரும் பேசியிருக்கின்றார்களா இல்லையான்னு கேட்டால் அரசியல் பரப்பில் இருக்கிறவர்களில் சீமான் தொடர்ந்து பேசுகின்றார், சிவில் சமூகத்தில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள், தொடர்ந்துமே பழநெடுமாறன் போன்றவர்கள் தொடர்ந்து வளமையாக இந்த ஈழ அரசியலை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, இந்த அவர்களுடைய அரசியல் சார்ந்த காய் நகர்த்தல்களுக்காக ஒரு சிலர் இந்த அரசியலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், அது வேறு விடயம். ஆனால் விஜய்க்கு முதல் இது பற்றின பதிவுகள் வந்திருக்கிறனவா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கின்றது. திரைத்துறை சார்ந்து கூட வந்திருக்கின்றது. கமலஹாசன் அவர்கள் நேரடியாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிடுவார். அது மட்டும் இல்லாமல் வைரமுத்து போன்ற கவிஞர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சார்ந்து தங்களுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிடுவார்கள், அல்லது சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து இந்த பதிவுகளை இட்டுக்கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. குறிப்பாக இந்த கவிஞர்கள் வட்டாரத்தில் இருக்கிற பலர் இந்த ஈழ அரசியலில் கொஞ்சம் நாட்டம் கொண்டிருக்கின்றார்கள், அல்லது ஈழ அரசியல் சார்ந்த விடயங்களை தங்களுடைய கலைத்துறையிலேயும் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது விஜயனுடைய இந்த பதிவு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதற்கான காரணம் என்ன? ஏனென்று பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் சீமானவர்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் இந்த அளவுக்கு பேசுபொருளாகவில்லை. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் முதலமைச்சர் பதவியில் இருந்தவர்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் கூட ஊடகங்களில் அவ்வளவு பெரிய பார்வையை பெறவில்லை. தமிழக ஊடகங்களில் பெரிய பார்வை பெறப்பட்டது தான். ஆனால் மலையாளத்திலையும் சரி, தெலுங்கு ஊடகங்கள்லேயும் சரி, இந்திய பரப்பில் பயணிக்கின்ற, உங்களுக்கு தெரியும், இந்திய மொழி பரப்பில் பயணிக்கின்ற பெரும்பாலான மொழி ஊடகங்களில் இந்த செய்திகள் பெரிய பேசுபொருளாக இருக்கின்றன. குறிப்பாக மலையாளத்திலையும் தெலுங்குலையும் விஜயனுடைய சினிமா ஆதரவு அதிகமாக இருக்கின்றது, அதனால தான் பேசுபொருளானது என்ற வகையிலையும் எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் சார்ந்த விஷயம் பேசுபொருளாவதற்கான காரணம் என்ன? ஏனைய விடயங்கள் பேசுபொருளாவது வழக்கம். குறிப்பாக இந்திய அரசியல் சார்ந்த விடயமே ஒரு பேசுபொருளாக இருந்தால் இதை கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் முள்ளிவாய்க்கால் சார்ந்த விடயங்கள் பேசுபொருளாவதற்கு காரணம் என்னென்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இதற்கு இன்னொரு வகையில் ஒரு காரணம் எதிர்க்கட்சிகளோடு சொல்லலாம். பாஜகவினுடைய அரசு இதை கடுமையாக விமர்சிச்சிருக்கின்றது. காங்கிரஸில் கூட உள்ளுக்குள்ள விமர்சனங்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட மீண்டும் பழைய விடயங்களை விஜய் கிளறுகின்றார் என்கிற விடயங்கள் காங்கிரசினுடைய உட்கட்சியிலிருந்தே எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு காங்கிரசினுடைய உட்கட்சியிலேயே குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸிலிருந்து திடீர் பதவி விலகல்கள் கூட இடம்பெற்றிருந்தன விஜயனுடைய கூட்டணி காரணமாக. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ், தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைத்ததோட கூட்டணி அமைச்சிருக்கிற காங்கிரஸை தவிர்த்து ஏனைய மாநிலங்களில் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகளை உட்கட்சி ரீதியாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. சாதாரணமாக பொது வழிகளில் இதை வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட காங்கிரஸுக்குள்ள இது தொடர்பான அதிர்வலைகள் எழுந்திருக்கின்றன. ஆகவே ஒரு காங்கிரஸை கூட்டணியாக வைத்துக்கொண்டு இனிவருங்காலங்களில் ஈழத்தமிழர் அரசியலை விஜய் எப்படி கொண்டு போக போகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி இதிலிருந்து எழுகின்றது. இன்னொரு விதத்தில் இதை பார்க்கலாம். காங்கிரஸை கூட்டணியாக வைத்துக்கொண்டு ஈழத்தமிழர் சார்ந்த விடயங்களை அவ்வளவாக நகர்த்த முடியாது என்று சொன்னவர்களுக்கு இந்த பதிவு மூலமாக ஒரு பதிலடியை விஜய் கொடுத்திருக்கின்றாரா என்கின்ற இன்னொரு கேள்வியும் இதில் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈழ அரசியலை இந்தியாவினுடைய சில உளவுத்துறைகள் நகர்த்துகின்றன. இந்தியாவினுடைய நேரடி உளவுத்துறையாக இருக்கட்டும் அல்லது மறைமுகமாக சிலர் இந்த விடயங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் பலராலே முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் முதலமைச்சருடைய இந்த பதிவும் இப்படியான ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்கலாமோ என்கின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து சமூக பரப்பில் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. சரி, இந்த விடயங்களை தொடர்ந்துமே இவர் முள்ளிவாய்க்கால் சார்ந்த விடயங்களைத்தான் வெளிப்படுத்தியிருந்தார் விஜய் அவர்கள். நேரடியாகவே இந்த முள்ளிவாய்க்கால் மக்கள் சார்ந்த விடயங்களைத்தான் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்திகள் வெளிவருகின்ற பொழுது, இந்திய ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்திகள் வெளிவிடுகின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை இவர் முதன்மைப்படுத்தி பேசியிருந்தார் என்கின்ற வகையில் சில விடயங்களையும் அல்லது சில சமூக வலைத்தள பதிவுகளையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் விஜய் அவர்களை இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த அரசியலுக்காக இவர்கள் பயன்படுத்துகின்றார்களோ என்றால் ஒரு வகையில் உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய கட்சிகள் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய எதிர்ப்பை தொடர்ந்து காட்டி வருகின்றன இந்தியாவினுடைய தேசிய கட்சிகள். ஆகவே இந்த பிரதான கட்சிகள் இந்த விடயத்திற்காக விஜயனுடைய எதிர்ப்பரசியலை காட்டுறதுக்காக முன்னிசைகின்றார்களோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த விஜயினுடைய அரசியல் சார்ந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது தேசிய கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்புக்காக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்கிற இன்னொரு வகையிலேயே நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக இவ்வளவு காலமாகவும் சீமான் இந்த விடயங்களை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார். ஆனால் அது அந்த அளவில் சர்வதேச நகர்த்தல்களுக்காக பயன்படுத்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். விஜயனுடைய இந்த விடயம் கூட ஒரு சர்வதேச நகர்த்தலுக்கு பயன்படுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் சர்வதேசத்தில் பேசப்படும். சீமானுடைய அரசியல் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதை விட பேசப்படுகின்ற அளவுக்கு விஜயனுடைய அரசியல் ஒருபடி அதிகமாக அதிகாரபூர்வமாக இருக்கின்றது. காரணம் அவர் அதிகாரத்தில் இருக்கின்றார் என்கின்ற வகையில். ஆகவே சீமானுடைய அரசியல் பேசப்படாததுக்கான காரணம் ஒரு புவிசார் அரசியல் நிலைமைகளில் இந்த இலங்கை அரசுக்கு இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற அரசுகளில் தேவையானதாக இருக்கிற காரணத்தால் இது அந்த அளவில் தமிழர்களுடைய அரசியல் பேசப்படவில்லை. அடுத்தது இன்னொரு காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயங்களில் சீமான் வெறும் ஒரு கருத்தியல் விழிப்புணர்வை மட்டும்தான் விதைத்து கொண்டிருக்கின்றார். அரசியல் ரீதியான ஒரு நகர்த்தலை மேற்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு விடயம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்று பார்த்தீங்கன்னா, சீமானுடைய கருத்தியல்கள் தமிழ் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கின்றன. தமிழ் மக்கள் நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது. சர்வதேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு ஏற்கனவே தமிழ் ஈழ அரசியல் சார்ந்து தெரியாதவர்களுக்கு இந்த விடயம் போய் சேர்ந்திருக்கின்றது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கருத்தியலை தவிர்த்து அதை தாண்டி என்ன விடயம் நடந்தது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அந்த கேள்விக்கு ஒரு பெரிய இடைவெளி ஒன்று சீமானுடைய அரசியலில் நிலவுகின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே வெறுமனே விழிப்புணர்வு கருத்தியல் ரீதியான விடயங்கள் மட்டும் இந்த அரசியலை கொண்டு நகர்த்துமான்னு கேட்டால் இல்லை. உண்மையிலேயே இது ஒரு அரசியல் மாற்றமாகவோ அல்லது ஒரு அதிகாரபூர்வமான மாற்றமாகவோ மாறுவதென்றால் அல்லது ஒரு சர்வதேச கொள்கை ரீதியான மாற்றமாகவோ சீமானுடைய அரசியல் மாற வேண்டுமென்றால் அதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது.
இதே விஜயனுடைய அரசியல் இந்த விடயங்களை கொண்டு நகர்த்துமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. வெறுமனே தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டும் இந்திய அரசியலை தீர்மானிக்காது என்கிற வகையில் இந்த விஷயத்தை பேசலாம். ஆனால் விஜயனுடைய அரசியல் வெளி மாநிலங்களில் பேசப்பட்ட அளவுக்கு ஒரு வகையில் விஜய் தொடர்ந்து இந்த விஷயங்களில் முனைப்பு காட்டுவாராக இருந்தால் இந்திய தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் கவனித்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஈழ அரசியலை தொடர்ந்து பேசி ஈழ மக்களுடைய தேசிய பிரச்சனைகள் சார்பாக தொடர்ந்து கதைத்து கொண்டிருப்பாராக இருந்தால் இது முனைப்பு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் அதனை இந்த எங்களுடைய ஈழத்தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் நாங்கள் இன்னும் வெகுவாக பார்க்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஒன்று எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைகள் சார்ந்த விடயம், அடுத்தது இந்த மீனவர் பிரச்சனைகள். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எதிர்ப்பொன்று இருக்கின்றது தொடர்ந்துமே தமிழ்நாட்டு அரசியலில். அதனால் கொஞ்சம் இந்த விடயங்களை முன்னகரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கச்சத்தீவு பிரச்சனை, கச்சத்தீவை முழுமையாக மீட்பேன் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அர்ச்சுனா ராமநாதனை தவிர வேறு யாருமே தங்களுடைய ஆதரவுகளை காட்டவில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அந்த இந்த இரண்டு எதிர்ப்புகளும் தொடர்ந்து பேசுவதற்கு தடையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் விஜயனுடைய அரசியலை தொடர்ந்து தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஆதரித்து வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. முன்னைய கட்சிகளை ஆதரித்தார்கள், அதே போல தான் விஜயை ஆதரிக்கிறார் என்ற அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய கட்சியில் இருந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஈழ அரசியல் சார்ந்த சில விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள். ஆதரவு தெரிவிக்கின்றார்களோ அல்லது அதற்கான நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார்களோ என்றது வேறு விடயம். ஆனால் தொடர்ந்தும் அவர்கள் இது தொடர்பான அனுபவமற்ற, ஆனால் அனுபவமற்ற ஒருவருடன் தொடர்ந்து இவர்கள் கைகோப்புவதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரல் அரசியல், எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது அர்ச்சுனா ராமநாதனாக இருக்கட்டும், தொடர்ந்துமே பலரும் இந்த விஜயனுடைய அரசியலில் ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரல் அரசியல் ஒன்று செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது என்றது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் அது இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆகவே ஏதோ ஒரு வகையில் விஜயனுடைய அரசியலும் கூட, இளம் சார்ந்து விஜய் பார்த்திருக்கின்ற பார்வையும் கூட, அது பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களும் கூட, அது ஊடகங்களில் பரவலாக இருக்கின்ற விடயங்களும் கூட இந்த நிகழ்ச்சிகளுக்கு கீழே தான் வருகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி பெருமளவில் எழுந்திருக்கின்றது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.